friends, welcome to Geetha Samayal. இன்னைக்கு வந்து என் பெரிய பிள்ளைக்கு பிறந்த நாள். காலையில டிஃபனும் மதியம் லஞ்சும் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி 5 வகையானது இருக்கு. கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்கு. 41 பொருள் போட்டு சத்து மாவும் ரெடி பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அனுப்பி விடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geetha Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்? இன்னைக்கு வந்து என் பெரிய பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள். அதனால அவர் கேட்ட சமையல் தான் இன்னைக்கு பண்ண போறேன். காலையிலே எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்திட்டு சரி காலையில அவருக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா வேணுமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வெத்தலை பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 1 லிட்ரு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 15 நிமிஷமாக இந்தமாரி நான் சுண்ட வச்சுருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி வந்து நம்ம பாயாசத்துக்கு தண்ணி அவ்வளோவா சேர்க்க மாட்டோன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் முக்கியமாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி. நல்லா பால் கொதிச்சவுடனே சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பாதாம் மிசிலி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் வீட்டிலையே கம்மார் வெத்தலை வச்சுருக்கோம். நான் வாரமான சாமிக்கும் எடுத்துப்பேன். எங்கள் மாமியார் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமைனா போவாங்க. அதுக்கும் ஒரு 11 இலை பறித்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த கம்மார் வெத்தலையில் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாமியாண்டியும் ஒரு 4 வெத்தலை வச்சுருக்கேன். வாராகிக்கு 2, மேலே இருக்கிற சாமி. அதுக்கப்புறம் வந்து இங்கேயே நம்ம சாமி ரூம்லேயே ஒரு 4 வெத்தலை இருக்குது. மேலே முனீஸ்வரனுக்கும் 2 வெத்தலை இருக்குது. இந்த 2 வெத்தலை வந்து விநாயகர் கோயிலுக்காக இப்போ பறித்து வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசி வேகட்டும். நான் ஏன் கரண்டி அப்படி போட்டிருக்கேன்னா ஏடு வருதில்ல, அப்படியே கலக்கி விட்டுக்கலான்னு தான். இங்கே பாருங்கள், நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பூசணி விதை, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, வால்நட்டு, ஏலக்காய், முந்திரி, இதெல்லாம் வந்து ஒரு 80% நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த சைடு வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா பூரி மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு துண்டு கடல்பாசி, சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? இது அப்படியே பொரியட்டும். பொரியிற கேப்பில் வந்து ஒரு துண்டு இஞ்சி நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி வதங்கணுன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம்
வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி தான் வதங்கணும். ஓகேவா? இது ஒரு பக்கம் இப்போ வதங்கட்டும். ஜவ்வரிசியெல்லாம் அப்படியே முத்து முத்தாக வந்துருச்சு. செம்மையாக பால் வந்து ஏடு கட்டி வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். எப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக இருக்கா, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் தான் சேர்த்துக்கிறேன் 1 லிட்ரு பாலுக்கு. நல்லா சிம்மிலே வச்சு தான் நான் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துருக்கேன். பாலும் நல்லா சூப்பராக ஏடு கட்டி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரைச்ச நட்ஸு, நட்ஸெல்லாம் வந்து உங்கள் விருப்பம்தான். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொதிக்கிட்டோம். அதே போல் வந்து வெத்தலையை அரைச்ச உடனே அப்படியே சேர்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேயா? நான் இதுக்கு வந்து 1 லிட்ரு பாலுக்கு வந்து 4 வெத்தலை சேர்க்க போகிறேன். அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலேயே நான் உப்பு வந்து போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால தான். அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் உருளைக்கிழங்குக்கு போட மறந்துட்டேன். வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பாதி தக்காளி வதங்கினா போதும். வெத்தலை பாயாசத்துக்கு வந்து கொஞ்சம் மலரணும். ஏன்னா சுகர் போட்டிருக்கோம்ல, நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்காது. அதனால தான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் பாதி வதங்கினோன்னே வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதுலேயே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை மாவெல்லாம் கலக்கலை. ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதனால தான் வெறும் 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி காரமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்கு வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொதிக்கணும்ல, அதுக்கு தான். கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மார் வெத்தலை தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் நான் 4 வெத்தலை தான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா? இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாயாசம் ஏடு கட்டி சூப்பராக நல்லா ரிச்சாக வந்துருச்சு. செம்மையாக இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். ஓகேவா? இதில் இந்த ஏடு, இந்த பாதாம், பிஸ்தா எல்லாம் நட்ஸு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நட்ஸு அரைச்சோம்ல, அதுலேயே பிச்சு போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம வந்து வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா நெடி நல்லா நிறைய இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இது பசங்கள்லாம் சாப்பிடுதில்ல, அதனால் நான் வந்து வடிகட்டி தான் ஊற்றிக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கணும். நல்லா ஏடு கட்டி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிஸ்லி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நல்லா ஒரு
5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு வெத்தலை பாயாசம் ரெடி. ஆறு வெத்தலை போட்டால் கரெக்டாக இருக்கும். சாதா வெத்தலைனா, கம்மார் வெத்தலைனா கண்டிப்பாக வந்து நீங்கள் 4 வெத்தலைக்கு மேலே போட்டிங்கன்னா நல்ல காரம் எடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பசங்களாம் இருந்தால் குடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த பாதாம் பிஸ்லியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வேற எடுத்துகிட்டு போகுதுங்களா, நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். இப்படி இருந்தால் தான் கெட்டு போகாது. அவனுங்க வந்து இன்றைக்கி டிஃபன் தான் எடுத்துகிட்டு போகிறானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வருது. இந்த சமயத்தில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உங்கள் விருப்பம்தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வீட்டில் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம காய்ச்சினது ஒரு 3 ஸ்பூன் நெய் போதும். எதுக்குன்னா அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பெரியவங்கெல்லாம் நம்ம குடிச்சிருவோம், சின்ன பசங்க குடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக வெத்தலை பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சில்லுன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வந்து பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, போட்டுடலாம். பசங்க 2 பேரும் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. சின்னவன் பிறந்த நாள் அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் இந்த பசங்களை அனுப்பிச்சதில்லை அந்தமாரி. ஆனால் அவன் பிறந்த நாளுக்கு 2 பேருமே வந்து பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கும் அவனுங்களே போயிட்டு வந்துட்டானுங்க. அதேமாரி இன்றைக்கும் அதே போல் தான் அமுச்சு விட்ருக்கேன். அவனுங்க வரத்துக்குள்ளே பூரியை சுட்டு கையில் கொடுத்துட்டு அவனுங்க 2 சாப்பிட்டு போயிடுவானுங்க. இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு நான் தேய்க்கிறேன். பூரியை தேய்ச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு எடுத்தாச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் 2 பேர்த்துக்கும். அப்போ தான் வந்து குடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடும்ல. நான் ரொம்ப ஊற்றலை. இதுவே அவனுங்க அன்றைக்கே கேசரி செஞ்சு காலைல சாப்பிடல. இதை ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா புசுன்னு வரும் நம்ம பூரி. பசங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆளுக்கு 2 வச்சு கொடுத்துடலாம். பாயாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதே போல் வந்து போன மாதம் 18ஆம் தேதி தான் வந்து நம்ம கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டு ஆரம்பித்தோம். மூலிகை இட்லி பொடி சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. கருப்பு உளுந்து கஞ்சி மாவு கேட்டிருந்தீங்க, அதுவும் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் சத்து மாவு ரெடி பண்ணோம். எல்லாம் நீங்கள் கேட்குறது தான். நான் ரெடி பண்ணது மட்டும் மூலிகை இட்லி பொடி தான். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டே எனக்கு வேணும். 1 மாதம் ஆகுது நம்ம கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு. எனக்கு ஒரு ஆசை, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணுன்ட்டு. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வந்து முன்னாடியே பண்ணுறதுனால ஒரு தப்பு கிடையாது. அதனால தான் நான் போன மாதமே நான் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உடனே பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம கிளாஸும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம செய்யும் போது ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும்.
பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அப்படியே கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் நான் ஆரி கற்றுக்கிட்டு ஒரே ஒரு ப்ளவுஸு தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். அந்த ஒரு ப்ளவுஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் போட முடியல. 3 மாதம் கற்றுக்கிட்டேன். ப்ராப்பராக எல்லா ஸ்டிச்சிங்கும் தெரியும். இருந்தும் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கவும் அந்த லெஃப்ட்டு பக்கம் முட்டியில் வலியும் கழுத்து வலியும் வந்துருச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர்கிட்ட போனதுக்கு உங்களுக்கு புதுசாக நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு அந்தமாரி இருக்குது அப்படின்ட்டாங்க. எதுக்கு அப்படின்ட்டு நான் அது போடுறதே கிடையாது. அதனால தான் இப்போ நான் இந்த கிளாஸுக்கு போயிட்டு கூட அப்படியே தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டா. இந்த சமையல் வேலைலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலையே ஈஸின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சமையல் வேலை தான். நம்ம தெரிஞ்ச விஷயத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு அந்த பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மாவுக்கு 2020 எழுதி வச்சது. அங்கங்கே கேம்ப்பு போடும் போது நம்ம போக முடியல பசங்களை விட்டுட்டு. நம்மளுக்கு சென்னையில் போட்டோன்னே கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நம்ம கற்றுக்கிட்டோம் நல்லா ப்ராப்பராக. நம்ம வந்து ஒரு 3 மாதம் கற்றுக்கிட்டு தான் நம்ம இந்த இதுவெல்லாம் பொடி மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் ஊறுகாய் ஐட்டம் எல்லாமே ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு தான் செய்கிறோம். அது இல்லாமல் எங்களுக்கு இதெல்லாம் வந்து அம்மா எங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியும். எல்லாம் வாங்கினவங்கெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சேனலில் இருக்கிறவங்க வாங்குறீங்க. ஏன்னா நான் சமைக்கிறேன், அதனால் தெரியும். கடைங்கள்லேயோ வெளியே ஆளுங்களாம் வாங்கினா 50 கிராம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே ஒரு பொருள் வாங்கினா அப்படி தான் வாங்குவோம். ஃபஸ்ட்டு வாங்குறவங்க சாம்பிளுக்கு 50 கிராம் வாங்கி சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கணும்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய நான் ரெடி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த இட்லி பொடி 5 இட்லி பொடி, மூலிகை இட்லி பொடியும் கஞ்சி மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் எப்படி சேலாச்சோ அதே போல் இனிமேல் நம்ம ரெடி பண்ணுறதும் அதே போல் போகணுன்னு கடவுளையும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து இந்த பூரியை சுட்டுட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கும் போது போட்டால் தான் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. இப்போ பசங்கக்கிட்ட கொடுத்துடலாம். பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, ஏலைக்கு வாழைப்பழம் கட்டியிருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பன்னீரும் குடமிளகாவும் சிம்பிளாக ஒரு கிரேவி. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரு 3 வெங்காயம், இப்போ இந்த பக்கம் வதங்கட்டும். அந்த பக்கமும் நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கடல் பாசி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாகில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, கடகடன்னு இப்போ செய்யணும். மிச்சத்தை நான் மஷ்ரூம் வெட்டணும், கேப்சிகம் வெட்டணும், தக்காளி வெட்டணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அதை வெட்டிட்டு வந்துடலாம், ஓகேவா? இப்போ பாருங்கள், கிரேவிக்கு வந்து வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு குடமிளகா, கொஞ்சம் வந்து குடமிளகா க்ரன்ச்சியாக இருக்கணும், ஓகேவா? இப்போ வந்து வெங்காயம் மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்லா வதங்கிடுச்சு.
தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போட்டு தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் சூப்பராக போயிடும். இப்போ இந்த பக்கம் நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 2 பாக்ஸ் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃப்ரைலாம் பண்ணல இன்றைக்கி, அப்படியே தான் பண்ண போகிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஒரு 1/2 கப்பு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் தான் இருக்கும் வெறும் மிளகாத்தூள். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இதிலேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிக்கிட்டோம். பன்னீர் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் சரி. நான் வந்து அப்படி போட போகிறதில்ல. இதை நல்லா கொதிக்க வச்சுட போகிறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோமா, லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் வறுக்கலாம் இல்லை, அப்படியே இதை கொதிச்சோன்னு நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக சமையல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எவ்வளோ வேகமாக பண்ணாலும் டேஸ்ட்டில் வந்து குறைவு இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஸ்பீடாக செய்கிறோம் பாருங்கள், அப்போ தான் சூப்பராக வரும் உங்களுக்கு. இது வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சுருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கும் பன்னீர் கிரேவிக்கும் அப்படியே கொஞ்சம் பெரட்டினா மாரி தான் வைக்க போகிறேன். கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், அப்படியே நல்லா தொக்காக வைக்கிற மாதிரி. 3 பாக்ஸு மஷ்ரூம். நீங்கள் 5 பாக்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் மஷ்ரூம் மட்டும். நான் வந்து 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன், அதனால் 3 பாக்ஸு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அதுமாரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்ற போகிறோம். 1 ஸ்பூனு சோயா சாஸு, 2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ். அப்படியே ஒரு நானுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஒயிட் புலாவ் செய்வோம்ல, நெய் சாதம் தேங்காய் பால் சாதம், அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை புதினா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன். மஷ்ரூம் வேக ரொம்ப நேரம் ஆகாது, அப்படியே வதங்கிடும். அதுக்காக தான் 4 பச்சை மிளகாய், தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். கிட்ட வச்சு காட்டு, எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். அவன் வந்து பன்னீர் தான் கேட்டிருந்தான். பன்னீரில் ஒன்று ரைஸ் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. நான்
சரி, அதனால தான் மஷ்ரூம் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போதும் வச்சா. பன்னீரை வாங்கிட்டு வந்து வெது வெதுன்னு சுடு தண்ணியில் அப்படியே பூ போல் அலசிட்டு, முழுசாகவே நான் அலசிட்டேன். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். ஏன்னா ஒரு பன்னீர் போட்டோன்னே அப்படியே புசுக்குன்னு உடஞ்சிருது. அதனால தான் பன்னீர் இதில் வந்து காரம் புளிப்பு இருக்கா, கொஞ்சம் இனிப்பு சுவைக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். வெந்தயத்தாள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு. இது எடுத்தாவே 1/2 ஸ்பூனாக தான் வருது. அவ்வளோதாங்க. நம்ம வந்து டெய்லியும் இதுமாரி சாப்பிட போகிறது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். இந்த கிரேவி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், தக தக தகன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. புரியுதா? நம்ம ரொம்ப வந்து ஹீட் பண்ண வந்து நம்ம பன்னீர் வந்து உடஞ்சிக்கிட்டே வரும். அதனால் இந்த பக்கம் இது ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. ஊற்றிக்கலாம். எப்பயும் வைக்கிற தண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 1 கப்பு தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் காரம் புளிப்பு உப்பெல்லாம் ஒரு தூக்கலாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இது மலரட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே மலர்ந்துருச்சு. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து வேலைக்கிழமை நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அது என்னமோ சின்னவனுக்கும் அதேமாரி தான் வந்துச்சு. கிருத்திகா அவனுக்கு, பெரியவனுக்கும் வேலைக்கிழமை வந்துடுச்சு. அதனால தான் நான்வெஜ் செய்யலை, இல்லைன்னா பிரியாணி செஞ்சுருப்பேன். அதனால தான் முன்னாலே நேற்று வேறு பசங்களுக்கு ஹாலிடேவா, அதனால் நேற்று பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டேன். ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துச்சு. புதினா போட்டு ஒரு 10 நிமிஷம் டம்மு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி 10 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே உங்களுக்கு டம்மு பிரித்து காட்டுறேன். இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி டம்மு பிரிச்சுக்கலாமா? கிட்ட வச்சு காட்டுறேன். சூப்பர் சூப்பர், செம்மையாக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி. தெரியுதா? நல்லா லேயராக வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக என் பெரிய பிள்ளைக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. என் பெரிய பிள்ளை பேர் ஷாம் சுந்தர். டியூஷனில் இருக்கிற பசங்கள்லாம் வந்திருந்தானுங்க, குழந்தைங்கள்லாம். நம்ம மெழுகுவத்தியை ஏற்றிட்டு கேக்கை வெட்டிடலாம். அதுக்குள்ளே ஒரே அமக்கலம், பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்போ கேக்கை வெட்டிடலாம். குழந்த வெட்டிட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டினா. ஊட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போனால். அதுக்கப்புறம் அவங்க அவ்வா உட்காந்துருந்தாங்க, அவங்க அவ்வாவுக்கும் ஊட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் ஒரு பீஸ் வெட்டி என் செல்லக்குட்டிக்கு ஊட்டினேன்.
பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.